ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிஎஸ்கே வீரரான தீபக் சகர் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ 2018 வந்து நம்ம சிஎஸ்கே வந்து கம்பேக் கொடுக்கும்போது வந்து தீபக் சகரும் வந்து அந்த டீமில் இருந்தார், சென்னை சூப்பர் கிங்ஸில். ஸோ நம்ம 2018 நம்ம கப் அடிச்சதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் தீபக் சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பேர் இருந்துச்சு, ஸ்விங் கிங் அப்படின்ட்டு. புவனேஸ்வர் குமாருக்கு அப்புறம் வந்து அந்த பேர் வந்து நம்மளோட தீபக் சாகருக்கு மட்டும்தான் வந்து கரெக்டாக பொருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளோட தீபக் சார் வந்து செம்மையாக வந்து பவுலிங் போட்டுட்டு இருந்தார் சிஎஸ்கேல. ஸோ ஃபஸ்ட்டு 6 ஓவரில் மேக்ஸிமம் வந்து 2 விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துருக்காரு எப்பயுமே. ஸோ இது வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை கிங்ஸில் வந்து ஸோ நம்மளோட தீபக் சார் தான் வந்து பவர் பிளேயில் அதிக விக்கெட்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து நம்மளோட 2018 2024 வரைக்கும் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் ஸ்லைட் பெட் இருந்திருக்கு அவரோட ஸோ க்ரோத்தில். அதாவது கடைசி 2 வருஷத்தில் வந்து கொஞ்சம் ஒரு ட்ராபேக் இருந்துச்சு அவரோட இதில். ஸோ அது அந்தளவுக்கு வந்து சிஎஸ்கேக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே வந்து அவர் வந்து சிஎஸ்கே வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மெகா ஆக்ஷன் வந்து லேட்டஸ்ட்டாக நடந்து முடிஞ்சு. அப்போ வந்து அவர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு சோல்ட் ஆயிருக்காரு அப்படின்ற எல்லாருக்குமே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து அவர்கிட்ட கேட்கும்போது வந்து ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து சிஎஸ்கே கம்பேக் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்பவே பாசிட்டிவான மைண்ட் செட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே வந்து எனக்கு வந்து 9 கோடிக்கு பிட் பண்ணாங்க. அப்போ அவங்க கையில் வெறும் 13 கோடி மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க என்னை பிட் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக ஒரு நாள் நான் சிஎஸ்கேக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இப்போ வந்து எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஸோ அவரை வந்து மும்பை கலர்ஸில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவரே ஒரு முன்னாடி ஒரு இன்டர்வியூ வந்து நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெர்சியை தவிர இன்னொரு டீம் ஜெர்சியை நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.